கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பீர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறவர் என்றும் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் அவர் என்ன செய்கிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல என்றும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர், அரவணைக்கிறவர், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர், நம்முடைய ராஜாதி ராஜா, சீக்கிரமாய் வெளிப்பட போகிற மகா உன்னதமான மணவாளன். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நாம் காத்திருக்கும்படி உங்கள் யாவரையும் நான் இந்த காலை வேளையிலே அறிவுறுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். கடந்த வாரத்தில் உங்களோடு நான் பேசின செய்தியுடைய தொடர்ச்சியைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன செய்தாய்? கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் கிருபை பெற்ற மரியாளை குறித்து கடந்த வாரத்திலே உங்களோடு கூட நான் சொற்ப நேரம் பேச நேர்ந்தது. இந்த நாளிலே நான் தொடர்ச்சியாய் மற்றொரு காரியத்திற்குள்ளே கிருபை பெற்ற ஒருவரை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தினராய் திருப்பிக் கொள்வோம். 18ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனம் வரைக்கும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிர்கொண்டு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 3வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிப்போம். ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஒரு நல்ல ஜெபமாய் காணப்படுகிறது. பக்தனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவன் ஊர் என்னும் கல்தேயர் தேசத்திலே குடியிருந்த போது மகிமையின் தேவன் அவனுக்கு காட்சி கொடுத்து அவ்விடத்திலே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் சொன்னார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன்? சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்பட்டார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமை கர்த்தர் எல்லா விதங்களிலும் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் இருந்தது. அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாத பாரத்தினால் நிறைந்திருந்தது. இப்படி எல்லாம் காணப்பட்ட போதிலும் கூட வேதத்தில் நான் வாசிக்கிற வேளையில அவனுக்கு காணப்பட்டதெல்லாம் என்ன என்று சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் காணப்பட்டான் என்று சொல்லி 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மற்றும் எகிப்திலே காணப்பட்ட பார்வோன் ராஜா ஏராளமான காரியங்களை அவனுக்கு
பரிசாக கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். வாசிப்போமா வசனத்தை 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் என்ன செய்தது? எல்லாம் பரிசாக கொடுக்கப்பட்டது. இப்போ ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு என்ன வருகிறது? ஐஸ்வர்யம் வருகிறது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மனுஷன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு காணப்பட்டது. 15ஆம் அதிகாரத்தில் நான் வரும்போது அவன் சொல்லப்படுகிற வார்த்தை 2ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஒரு பெரிய குறைவு எல்லாம் காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு குறைவு என்னவென்று சொன்னால், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, எனக்கு பெயர் சொல்லத்தக்கதாய் ஒரு சந்ததி இல்லையே என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி. எப்படி அவனை கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், நீ வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறத நாம் பார்க்க முடியும். அவன் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்கிறவனாய் காணப்படுகிறான். உடன்படிக்கைக்கு பிறகு நாம் வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் பிள்ளையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அங்கே 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வரும்போது, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், கர்த்தர் சொன்னார், ஆனால் இன்னும் பிள்ளை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 18ஆம் அதிகாரத்தில் அருமையான ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே அவன் என்ன செய்கிறான்? காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். மம்ரேயின் சமபூமியிலே கூடாரம் அடித்துக் கொண்டு பகலில் உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலில் ஆபிரகாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 3 புருஷர் அவனை நோக்கி நடந்து வருகிறதை அவன் பார்த்தான். வந்தவர்கள் அங்கே நின்று விட்டார்கள். இந்த 3 புருஷர் யார் என்பது முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் வேறு யாரும் இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆபிரகாமை தேடி வருகிறார்கள். ஆபிரகாம் அவர்களை கண்டவுடனே அவன் செய்த காரியத்தை குறித்து இவ்விதமாய் நாம் பார்க்க முடியும். தன் கண்களை அவன் என்ன செய்தானாம்? ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷர் அவனை தேடி வருகிறார்கள். ஆபிரகாம் தன்னிடத்தில் தான் வருகிறார்கள், வரட்டும் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கவில்லை. அவன் செய்த காரியத்தை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடினான். அவர்களை வரவேற்கும்படியாய் அவனுக்கு உண்டாயிருந்த தீவிரம் அல்லது ஆசை, தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆயினத்தான் அவன் ஓடி போய் அவர்களை வரவேற்கிறவனாய் காணப்படுகிறான். வசனத்தில் பாருங்கள், அருமையான சகேவை குறித்து நான் வாசிக்கிற வேளையில அங்கே வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம்.
5-6 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை தன் வீட்டுக்கு என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு போகிறான். அப்போ இவர்கள் அப்படி சொல்லவில்லை, நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்று. ஆனால் அவன் அவர்களை கண்டவுடனே அவனுக்கு உள்ளே இருந்த இருதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அவர்களை எதிராய் தீவிரமாய் ஓடி போனான். அடுத்து அவன் செய்த காரியம், தரை மட்டு குனிந்தானுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். அடுத்ததுதான் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். நன்றாய் கவனிப்போம். நாம் எந்த காரியத்தை குறித்து ஜெபித்து ஜெபத்திற்கு பதில் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, எந்த மனுஷர் தங்களை தாழ்த்துகிறார்களோ அந்த வசனத்துடைய முடிவு சொல்லுகிறது, அப்பொழுது நான் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. அப்ப தாழ்மை தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 2 பேர் ஜெபிக்கும்படியாய் கடந்து போனார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் வெளியே நின்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாதபடி தன் மார்பிலே அடித்து கொண்டு அவன் சொல்லுகிறான், தேவனே, பாவியாய் என் மேல் எப்படி இரும், கிருபையாயிரும். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான், திரும்பி போனான். தாழ்மை ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்றும். வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறாராம், கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் என்ன செய்கிறாராம், உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலைவெளியிலே நம்மை தாழ்த்தும் போது கர்த்தருக்கு முன்பதாக மெய்யாகவே உயர்வும் சேமமும் நீதிமானாக மாற்றப்படுகிற தன்மைகளும் நமக்கு உண்டாயிருக்கும். நம்மை தாழ்த்துகிறோமா? ஆபிரகாம் தரை மட்டும் குனிந்து அவர்களுக்கு முன்பதாய் அவன் பணிந்து கொள்கிறவனாய் காணப்பட்டான். அவர்களை பார்த்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறத நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது 3வது வசனத்தில், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். அப்ப எதற்காய் அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான்? ஆண்டவரே, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை. அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், உம்முடைய கண்களில் எனக்கு என்ன வேண்டும், கிருபை கிடைக்க வேண்டும். கிருபைக்காய் கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறான். தயை அவருடைய இறக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உமது அடியேனை விட்டு என்ன செய்ய வேண்டாம், கடந்து போக வேண்டாம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன செய்தது, கிருபை கிடைத்தது. அவன் கிருபை பெற்றவனாய் காணப்பட்டான். சற்று நேரத்துக்கு முன்பு வசனத்தை வாசித்தோம், மரியாளுக்கு தேவ கண்களில் என்ன செய்தது, கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஆகையால் அருமையான ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து சொல்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்தால், கிருபை கிடைத்தால், ஐயா கிருபை எனக்கு தாரும். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி. வேத வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில வசனத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட
கிருபை. பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் தான் நமக்கு எதை கொடுக்கிறவர்? கிருபையை கொடுக்கிறவர். வேற யாரும் நமக்கு கிருபை தர முடியாது. தேவனே கிருபையை தருகிறவராய் காணப்படுகிறவர். அதில் கிருபைக்காய் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இவனும் கிருபையை வேண்டும் என்று கேட்டு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த விண்ணப்பம் என்ன? நீர் உமது அடியேனை விட்டு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். நன்றாய் கவனிப்போ கர்த்தருடைய வசனத்தை. நீர் எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டாம்? போகாதிரும் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே ஒரு பாடல் ஒன்று கேட்டேன். சகோதரர் மோசஸ் ராஜசேகர் என்பவர் பாடின ஒரு பாட்டு. அவர் பாடுகிறார் இவ்விதமாய், என்னை விட்டு போகாதீங்க, என் உள்ளம் என்ன செய்யாது? தாங்காதையா. ஒரு ஆழமான பாடல், கருத்து நிறைந்த பாடல். ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போய்விட வேண்டாம், என் உள்ளம் என்ன செய்யாது? தாங்காதையா. இங்கே ஆபிரகாம் சொல்லுகிற காரியம், நீர் என்னை விட்டு என்ன செய்யாதிரும்? போகாதிரும் ஆண்டவரே. ஆனால் ஒரு பட்டணத்தாரும் ஒரு மனுஷனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் எங்களை விட்டு என்ன செய்யும்? போய்விடும் என்று சொல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு என்ன செய்விட வேண்டும்? போய்விட வேண்டும். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை சூனியம் உள்ளது, அது வெறுமையானது, பூச்சியமானது, அதனால யாதொரு பயனும் இல்லை. அந்த பேதுரு தான் ஒரு நாளிலே இவ்விதமாய் சொல்லுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. எப்படி சொல்லுகிறான்? உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நாம் இங்கேயே இருப்பது நல்லது. கர்த்தரோடு இருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை போல வேறொரு ஸ்லாக்கியம் இல்லை. இரண்டாவது ஒரு பட்டணத்தார் விதமாய் சொன்னார்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 5:17. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். தங்கள் எல்லைகளை விட்டே போய்விட வேண்டும். எங்க பட்டணத்தில் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. யோசித்து பாருங்க, ஒருவன் அற்புதம் பெற்றான், தன்னுடைய படகை அவருக்கு பிரசங்கம் பண்ணும்படி கொடுத்தபடியினாலே அவனுக்கு கைமாறாக கர்த்தர் செய்த காரியம், திரளான மீன்கள் அகப்படும்படிக்கு செய்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் மீன்கள் கிடைத்தது, அற்புதம் நடந்தது. ஆனால் அவனோ சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், நீர் எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? போய்விட வேண்டும். இங்கே ஒரு பட்டணத்தாரே ராத்திரி பகலும் தூங்க முடியாதபடிக்கு, மனமகிழ்ச்சியாயிராதபடிக்கு, அல்லது சுயாதீனமாய் காணப்படாதபடிக்கு, எப்பொழுது தீங்கு வருமோ, எப்பொழுது அந்த மனுஷன் ஓடி வருவானோ, யாரை காயப்படுத்துவானோ என்று பயத்திலும் சஞ்சலத்திலும் நிறைந்து கொண்டிருந்த அந்த பட்டணம் இப்பொழுது இயேசு வந்த கதலையுடைய நாட்டிலே படவை விட்டு இறங்கின உடனே பிசாசு பிடித்தவன் அவரை நோக்கி ஓடி வந்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கும் என்ன என்று கேட்டான். இயேசு அவனுக்குள் இருந்த ஆவியை புறப்பட்டு போகும்படிக்கு சொன்னார், கட்டளையிட்டார். அது சொன்னது, பன்றிகளின் கூட்டத்துக்குள்ளே நாங்கள் போய்விட எங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றது. அப்படியே இயேசு செய்தார். பன்றிகள் எல்லாம் கடலிலே மாண்டும் அங்கே செத்து போயிற்று. அந்த பட்டணத்தார் வந்து சொல்கிறார்கள், ஐயா, நீர் எங்களுடைய எல்லையை விட்டு போய்விட வேண்டும். ஏன் இதுவரைக்கும் வேதனையோடு இருந்தபோது ஒருவனும் விடுவிக்க ஒருவனும் வரவில்லை. ஆனால் விடுவிக்கிற இயேசு வந்த பிறகு
இப்பொழுது அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷன், நிர்வாணமாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த மனுஷன், வஸ்திரம் தரித்தவனா இயேசுவின் பாதப்படியில் உட்கார்ந்ததை கண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் எங்கள் எல்லையை விட்டு போய்விட வேண்டும். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். எங்களுக்கு அற்புதம் கிடைத்தால் போதும், இயேசு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவையெல்லாம் எங்கள் அற்புதம், நாங்கள் சுபிட்சமா இந்த பட்டணத்தில் வாழ வேண்டும், ஆனால் இயேசு எங்களுக்கு வேண்டாயா. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், இயேசு ஒரு மனுஷனோடு இருப்பாரனால் அவருடைய வாழ்க்கையில எத்தனை மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உண்டு தெரியுமா? வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிக்கணும். 10, 38, 39. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்தால்? கேட்டுக்கொண்டிருந்தால். இயேசு இருந்தால் அங்க அவர் வேற உலக காரியத்தை பேசுகிறவர் அல்ல. அவர் என்னத்தை பேசுகிறவர்? வசனத்தை பேசுகிறவர். வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கலாம். வாசிப்போமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்தார்? விவரித்து சொன்னார். இயேசுவோடு கூட இருந்தால் அவர் வசனத்தை என்ன செய்வார்? விவரித்து சொல்கிறவராய் காணப்படுவார். இதே வசனத்தை நீங்க பார்க்கலாம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறவராயிருந்தார். இயேசு கூட இருந்தால் வசனம் கிடைக்கும். அவர் புரியும்படிக்கு நம்மோடு போதிக்கிறவராய் காணப்படுவார். 2வது காரியம் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 11வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய வீட்டிலே இருப்பாரனால், நாம் அவரோடோ அல்லது அவர் நம்மோடோ இருப்பாரனால் மகிமை விளங்கும், அற்புதம் நடக்கும். 3வது காரியம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டிலே என்ன செய்தார்கள்? சேர்ந்தார்கள். கரை சேரும்படிக்கு செய்கிறவர். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொன்னார், நீங்கள் முன்னே போங்கள், அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். அவர் பிரயாணப்பட்டார்கள். இயேசுவோ தனித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவின் 4ஆம் ஜாமத்திலே அவர் கடல் மீது நடந்து வந்து கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? அங்க வசனத்தில் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்தில், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடினாலே அலைகளினால் என்ன செய்தது? அலைவுபட்டது. இயேசு இல்லை. ஆகையினாலே காற்று அதன் மேல் மோதி அலைகளினாலே என்ன செய்கிறார்கள்? எதிர்காற்று நிமித்தம்
அலைகள் கொடூரமாயிருந்தது. அலக்களிக்கப்படுகிறார்கள். இயேசு 4ஆம் ஜாமத்திலே அவர்களோடு கூட அவர் சேர்ந்து கொள்ளும்படிக்கு வந்தார். அவரிடத்திலே சேர்ந்தார். வசனத்தில் வாசிக்கும் போது 32வது வசனத்தில் அவர் படவில் ஏறின உடனே காற்று என்ன செய்தது? அமர்ந்தது. அருமையான என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யாருடைய வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசிக்கிறாரோ, யாருடைய படவுக்குள்ளே இயேசு ஏறுகிறாரோ, அவருடைய காரியத்தில் எல்லாம் அமைதல் உண்டாயிருக்கும். கர்த்தர் எல்லா இறைச்சலையும் என்ன செய்கிறவர்? அமைதிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதோடு விட்டு விடவில்லை, அவர்கள் கரை சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை சற்றே திருப்புவோம். பரிசுத்த சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீத புஸ்தகம் 107ஆம் சங்கீதம், 107ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை வாசிப்போம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை துறைமுகத்திற்கு கொண்டு வருகிறவர். எங்கே துறைமுகம்? அதுதான் தேவனுடைய சபையாய் காணப்படுகிறது. தேவனுடைய சபையாகிய துறைமுகத்துக்கு உன்னை கொண்டு வந்து சரியாய் சேர்க்கிற கர்த்தர். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? அங்கே 27ஆம் வசனத்தை, 27ஆம் அதிகாரம் 43 வாசிப்போம். 100க்கு அதிபதி சவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தவிர்த்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தப்பி கரை சேர்ந்தார்கள். யார் நிமித்தம் தெரியுமா? அவருடைய பிரயாசத்தினால் அல்ல, அவருடைய திறமையினாலே அல்ல, மாலுமியோ அல்லது கப்பல் தலைவனோடைய திறமை அல்ல, படிப்பல்ல, ஞானம் அல்ல. ஒரே ஒரு பரிசுத்தவாணி நிமித்தமாய், ஒரு தேவ மனுஷ நிமித்தமாய் அந்த கப்பல் கரை சேர ஆரம்பித்தது. அருமையானவர்களே, 14 நாட்கள் சூரியனையும் சந்திரனையும் காணாதபடிக்கு தவித்துக் கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் போஜனம் பண்ணுங்கள். அவர்களை தைரியப்படுத்துகிறார். யாருக்குள்ளே இது வரும்? எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தவான் ஒருவனும் சோர்ந்து போய்விட மாட்டான், அசதியாயிர மாட்டான். வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தேவனை விசுவாசித்தவர். அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ ராயனுக்கு முன்பதா என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை அற்புதத்தை நடப்பித்தது. இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதரானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதா என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். ஆகையால் நான் என்ன செய்கிறேன்? உன்னையும் உன்னோடு கூட யாத்திரையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேன்? தயவு செய்கிறேன். வாசிப்போமா 27, 24. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிறேன். யாவரையும் தேவன் உனக்கு தயவு உனக்கு என்ன செய்தார்? தயவு பண்ணினார். மறுபடியும் ஒரு வசனம் வருகிறது, பிராண சேதமே அல்லாமல் நம்மில் ஒருவருக்கு ஒரு சேதமும் மன்னிக்கணும், கப்பற் சேதமே இல்லாமல் ஒருவனுக்கும் ஒரு பிராண சேதம் என்ன செய்வதில்லை, வருவது இல்லை. எவ்வளவு தீர்க்கமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலையில் ஒன்று நான் சொல்லட்டும், ஒரு பரிசுத்தவானை சார்ந்தவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். காரணம், அந்த பரிசுத்தவானை நம்பிக்கை மனுஷர் மேல் அல்ல,
கப்பல் தலைவன் மேலோ மாலுமியின் மேலோ முதலாளியின் மேலோ அல்ல, கர்த்தர் மேல் மாத்திரம் காணப்பட்டது. இந்த கொரோனா நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யார் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறாய்? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? கர்த்தரையா மனுஷரையா? எவைகளை நம்புகிறாய்? கர்த்தர் எனக்கு சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னிடத்தில் அவர் சொன்ன காரியத்தை அவர் என்ன செய்ய வல்லவர்? நிறைவேற்ற வல்லவர். மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 4:39. அவர் படவில் ஏறினவுடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில குழப்பமா, பிரச்சனையா, போராட்டமா, இயேசு நம்மோடு கூட இருந்தால் அமைதல் காணப்படும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். 24ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 31வது வசனத்தை வாசிப்போமானால், இயேசுவை வருந்தி கூப்பிட்டார்கள். இயேசுவே, நீ எங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும், வந்து போஜனம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். சாயங்காலம் ஆயிற்று என்று சொல்லி அவரை வருந்தி தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அவருக்கு முன்பதாய் போஜனத்தை வைத்தார்கள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை ஆசீர்வதித்து பிட்டார். அப்பொழுது அவர்கள் அவரை என்ன செய்தார்கள்? அறிந்தார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். இந்த காலை வேளையில அவர்களை பார்த்து கரிசனையோடு விசாரிக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் அவர்களோடு கூடவே நடந்து சென்றார். எத்தனை மைலா? 7 அல்லது 8 மைல் தூரம். எங்கிருந்து? எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிற தூரம் அல்லது 7 அல்லது 8 மைல் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 8 மைல் தூரமும் இயேசு அவர்களோடு கூட சென்றார். எப்படி போனார்? அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டவராய் போனார். ஆனால் அவர் செய்த காரியம், முதலாவது 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்களை விசாரிக்கிறவராய் கடந்து போனார். நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் சம்பாஷித்துக் கொள்ளுகிறது என்ன என்று அவர்கள் விசாரித்தார். இரண்டாவது அவர் செய்த காரியம் 25, 26வது வசனங்களிலே அவர்களை கடிந்து கொண்டார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொள்கிறவராய் காணப்பட்டார். 27வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் வசனத்தை என்ன செய்தாராம்? விவரித்து காண்பித்ததை நான் வாசிக்கிறேன். இயேசு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்கள். இந்த ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கேட்கிறார், நீர் என்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்த்து ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு, எங்களுடைய வீட்டை விட்டு, எங்களுடைய பிஸ்னஸை விட்டு நீர் போக வேண்டாப்பா. நீர் எங்களோடு கூட என்ன செய்யும்? நீர் இருந்தால்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்த காரியத்தை வாசிக்கும் போது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. அங்கே வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கஞ்சையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் என்ன செய்தானாம்? நின்று கொண்டிருந்தான். நன்றாய் கவனிக்கணும். அவனுடைய உபசரிப்பின் தன்மையை நாம் பார்க்கிறோம். முதலாவது வரவேற்க ஓடினவன் அந்த ஓட்டத்தை நிறுத்தி விடவில்லை. அங்க வசனம் சொல்லுகிறது 6வது வசனத்தில், அவன் ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்திற்கு போனான். அவனுடைய தீவிரம், அந்த ஓட்டமும் நடைய நிற்கலை. போய் சாராளை பார்த்து சொல்கிறான், சாராளே, நம்முடைய வீட்டுக்கு இப்படி வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே நீ 3 படி மெல்லிய மாவை எடுத்து நன்றாய் பிசைந்து என்ன செய்? அப்போ சுடு.
ஆபிரகாமுடைய வீட்டில் ஏராள வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அப்பன் சுட சொல்லல. யாரதான் அப்பன் சுட சொன்னா? தன் மனைவி. அப்படியானால் உபசரிக்கிற காரியத்தில் மனைவியும் சேர்ந்து கொண்டால் 3 படினா திருவண்ணூத்தி படி அல்ல, நம்ம மெட்ராஸ் படி அல்ல, பெரிய படி. அவ்வளவு படி மாவையும் எடுத்து இன்னைக்கு 1/4 கிலோ பிசைகிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா 3 படி மெல்லிய மாவை எடுத்து நன்றாய் பிசைந்து, அதுவும் பாருங்க வசனத்துல சொல்லுகிறார், 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. ஒரு வேலையை கொடுத்து விட்டார். அங்க நிக்கல, மறுபடியும் நேரா எங்கே ஓடினான்? மந்தைக்குள்ளே, மாட்டு மந்தைக்குள்ளே ஓடினான். ஒரு நல்ல இளங்கன்று பிடித்தான், அதை வேலைக்கார கையில கொடுத்தான். ஏன்னா அது இந்த அம்மா செய்ய முடியாது. அந்த தோல் எல்லாம் உரிக்கணும், எல்லாம் பண்ணணும். அது அவரிடத்துல கொடுத்து சமைக்கும்படிக்கு சொன்னார். அவன் செய்தான். இப்ப பாருங்க, குடும்பமாய் மனைவியோடு மாத்திரமல்ல, வேலைக்காரர்களும் இந்த காரியத்தில் என்ன செய்தார்கள்? தீவிரமாய் செயல்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். செய்து முடித்த உடனே ஆபிரகாம் என்ன செய்தான்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனத்துல, வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில என்ன செய்தான்? நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அவன் எதை கொடுத்தான்? வெண்ணெயை கொடுத்தான், பாலை கொடுத்தான், அடுத்தது சமைப்பித்த இளம் கன்றை கொடுத்தான். இவன் கொடுத்தது இவர்களுக்கு. ஆனால் பரிசுத்த வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, அவருடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருந்தார். எங்கே? வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களை பசியாயிருக்க விடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே உங்களை என்ன செய்வேன்? கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு ஆச்சரியம்! அருமையானே, கர்த்தருக்கு கொடுக்கிறவளை கர்த்தர் சந்ததி சந்ததியா என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவங்களுக்கு நின்று கொண்டிருந்த போது அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி இதோ. அவன் கேட்ட 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்றார். உன் மனைவி சாராள் எங்கே? அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று அவன் சொன்னான். உடனே அவள் சொல்லுகிற காரியம், அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றான். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை என்ன செய்தால்? கேட்டுக் கொண்டிருந்தாள். நல்ல கவனிப்போம். தன்னை தேடி வந்தவர்களுக்கு முதலாவது ஆபிரகாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய கால்களை கழுவி, அடுத்தது மரத்தடியில் சாய்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் இளைப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி எல்லா காரியத்தையும் செய்த, உபசரிப்பு செய்த ஆபிரகாமுக்கு கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய மனைவி சாராள் எங்கே? கூடாரத்தில் இருக்கிறாள் சொன்னான். உடனே அங்க வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. நல்ல கவனிக்கணும். உபசரித்தவனுக்கு என்ன கிடைக்கிறது? வாக்கு தத்தம் கிடைக்கிறது. அது ஒரு தடவை 2 தடவை, ஒரு தடவை மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்லப்படுகிறது. 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அழுத்தி வாசி. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். 2 தடவை ஒரே சமயத்தில் தேவனுடைய வாக்கு தத்தம் வருகிறது. உற்பவ கால திட்டத்தின்படி நான் மறுபடியும் உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னான். அதேபடி மறுபடியும் சொல்கிறார் 14வது வசனத்தில், உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு
ஒரு குமாரன் இருப்பான், திரும்ப வருவேன். ஐயா இப்ப நான் போறேன், ஆனா திரும்ப வருவேன். எப்போ? அதைத்தான் கவனிக்கணும். 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். வருகிற வருஷத்தில், வருகிற வருஷத்துல, குறித்த காலத்திலே, வருகிற வருஷம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வருவேன்னு சொல்லல, வருகிற வருஷம், இந்த கம்மிங் இயர், இந்த வருகிற வருஷம் 2020 அல்ல, 2021 நான் மறுபடியும் வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இந்த காலை வேளையில் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரானாலும் சரி 2021 கர்த்தருக்கு பிள்ளையை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 41:25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு என்ன செய்திருக்கிறார்? அறிவித்திருக்கிறார். 2 விசையிலே அறிவித்திருக்கிறார், 2 காரியமாய். வாசிப்போம் இப்பொழுது வசனத்தை. 32வது வசனம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு என்ன செய்தது? இரட்டித்தது. ஒருவேளை பார்வோன் 2 விதமாய் சொப்பனத்தை கண்டிருந்தாலும் 2 சொப்பனத்துடைய அர்த்தமும் ஒன்றுதான். அதே போலதான் நான் சொல்லுகிறேன், நடந்தது. சொப்பனத்தை வார்த்தை பண்ணி சொன்னான், அப்படியே சம்பவித்ததை நான் வாசிக்கிறோம். அதுல சொல்லுகிற ஒரு வார்த்தை விதமாக இருக்கிறது. பாருங்க 32வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இந்த காரியம் தேவனால் என்ன செய்யப்பட்டது? நிச்சயிக்கப்பட்டது. அப்ப ஆபிரகாமிடத்திலே வந்த அந்த 3 புருஷரும் எதை நிச்சயித்திருந்தார்கள்? செய்ய போகிற காரியத்தை நிச்சயத்துதான் அவனை தேடி வந்தார்கள். 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது 32ல, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். சீக்கிரம் என்பது என்ன? அடுத்த வருஷம், வருகிற வருஷம். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்குமானால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருவார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? செய்யக்கூடாத வாக்குத்தத்தம் அல்ல, நிறைவேற போகிற காரியம், நிச்சயத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் காணப்படுவார். நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆங்கில வேதத்தில் அந்த வருகிற வருஷம் என்று சொல்லப்படுகிறது செட் டைம்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் குறித்திருக்கிற வருஷம், அவர் குறித்த காலம், வருகிற வருஷம்தான் என்பது கர்த்தர் குறித்திருக்கிற காலமாயிருக்கிறது. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆகையால் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் எப்படியும் தர வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. நான் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கிறவர். He opened the doors of the heaven என்று வேதம் சொல்கிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கிறவர். அதே சமயத்தில் ஆண்டவர் எப்படியும் கொடுக்கிறார் தெரியுமா? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 64:2. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி போதும். எப்படி கொடுக்க வல்லவர்? அவர் கிழித்து இறங்கி வல்லவர். அப்படின்னு என்னது? கிழிக்கிறது எதற்கு? தீவிரம். ஆபத்தில் இருக்கிறார்களோ, எதை எல்லா தடையும் தள்ளி தாண்டிட்டு போறாங்களே, அதை போல ஆண்டவர் வானங்களிலே வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிற கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளுக்காய் வானங்களையும் என்ன செய்கிறவர்? கிழித்து இறங்குகிற கர்த்தர். இந்த காலையில நம்முடைய ஆண்டவர், அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்குமானால்
ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். இரண்டாவது நபரை குறித்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியே எனக்கு போதியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். மற்றொரு தேவ மனுஷனாகிய மோசே கர்த்தராலே அழைக்கப்பட்டவர். தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து ஓரே பின்னும் தேவ பர்வத தண்டைக்கு வந்தபோது முட்செடியின் நடுவிலிருந்து எரிகிற முட்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் மோசையை கூப்பிட்டு தன்னுடைய கனமான ஊழியத்தை செய்யும்படிக்கு அவனை அனுப்புகிறவராய் காணப்பட்டார். அப்படிப்பட்டவர் ஜனங்களை விடுதலையாக்கி இப்பொழுது வனாந்திரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்திரத்தில் ஆராதனை செய்தார்கள். எல்லாம் ஆயிற்று. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே முதலாவது விடுதலையாக்கப்பட்ட ஜனம், மேகத்தினாலும் தண்ணீரினால் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்ற ஜனம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஜனம் இப்பொழுது வனாந்திரத்தில் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறது. வனாந்திரத்தில் அவர்கள் செய்கிற காரியம் என்ன? கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஆராதிக்கிற ஜனத்தை வழிநடத்தும்படிக்கு இந்த மோசே காணப்படுகிறார். இப்பொழுது கர்த்தரை பார்த்தவர் செய்கிற விண்ணப்பம் என்ன? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். 3 காரியத்திற்காக அவன் விண்ணப்பிக்கிறத நாம் பார்க்க முடியும். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், நான் உம்மை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். தேவனை அறிய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அவன் முன்வைக்கிறவனாய் காணப்படுகிறான். நீர் யார்? நீர் எப்படிப்பட்டவர்? நீர் ஏற்கனவே சொல்லிவிட்டீர், எனக்கு தெரியும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னும் உம்மை என்ன செய்ய வேண்டுமே? அறிய வேண்டுமே. கர்த்தரை அறிகிற அறிவுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 17:3 வாசிக்கும் போது, ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்னவாயிருக்கிறது? நித்திய ஜீவனாயிருக்கிறது. அப்ப அவரை அறிந்தால் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். வேதம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு சமாதானமும் கிருபையும் என்ன செய்யும்? பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் எவ்வளவாய் ஆண்டவரை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் கிருபையையும் சமாதானத்தையும் தருகிறவராய் காணப்படுகிறார். 3வது காரியம், பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அங்க வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறார், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன். நன்றாய் கவனிப்போம். எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிற ஒரு மனுஷன் உண்டானால் அப்போஸ்தலனாகிய பவுலடியார். எது நிமித்தம் குப்பையா எண்ணுகிறேன் என்று சொன்னால், என் படிப்பு, என் பட்டம் எல்லாம். 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது, நான் தர்சு பட்டணத்தான், நான் கமாலியேல் இடத்திலே வளர்ந்தேன் என்று சொல்லுகிறவர். 26ஆம் அதிகாரத்தில் அவரை வழியிலே கண்டேன் என்று சொன்னவர். பெரிய ஐஸ்வர்யவான், ஏராளம் கப்பல்கள் இன்றைக்கு அவருடைய தகப்பனாருக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கமாலியேல் என்கிற ஒரு பெரிய கலாசாலையிலே படிக்கிற தேவ மனுஷனாய் காணப்பட்டவர். ஆனால் இப்பொழுது கர்த்தரை அறிந்த போது அவர் சொல்லுகிறார், எல்லாம் ஒன்றுமில்லை. நான் எப்படி எண்ணுகிறேன்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்.
குப்பையுமாக என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன். எதற்காக? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அந்த அப்போஸ்தலன் தான் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். எபேசியர் 1:17 வாசிக்கும் போது அவருடைய ஜெபம் எவ்வளவு மேன்மையானது என்று நாம் பார்க்கலாம். எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ன செய்வதற்கு? அறிந்து கொள்வதற்கு. அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை வாசி. உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற கடைசி வார்த்தைப்பா. உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். அதான கடைசி. அந்த வசனத்துடைய தொடர்ச்சி அடுத்த வசனம் தான். ஆனா முடிவு என்ன? அவளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள். எதற்கு? உம்மை அறிவதற்கு பிரகாசமுள்ள மனக்கண் தேவை. கர்த்தரை அறிய வேண்டுமானால் நம்முடைய மனக்கண் பிரகாசிக்க வேண்டும். ஏன்? 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவருடைய மனதின் கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்தான்? குருடாக்கி போட்டான். அறிகிற அறிவுக்கு தடை செய்வது யார்? இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன். அதனால் தான் சொல்கிறான், தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படிக்கு உங்களுக்காக என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரருடைய ஜெபம் என்ன? கர்த்தரை அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும் என்பதே. நாம் நன்றாய் அவரை அறிந்திருக்கிறோமா? ஒருவன் கர்த்தரை அறிந்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைகிறதாய் காணப்படும். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த பவுலடியார் சொல்லும்போது சொல்கிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கும் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்னார். கடைசியில் அவர் சொல்லும் போது சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னுடைய கடைசி நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதி முடிக்கிறார். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே வர 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 தன்னை என்ன செய்கிறார்? ஒன்றுமில்லை என்று மறைத்துக் கொள்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். நாம் அவரை உயர்த்துறோமா? இன்னைக்கு அநேக சமயங்களிலே நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் உயர்த்துவதெல்லாம் யாரை? நம்மையே போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அப்படி, எங்க வீட்டார் இப்படி, அவங்க அப்படி இப்படி என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை உயர்த்தி காட்ட வேண்டும். 2வது மறுபடியும் மோசே விண்ணப்பம் பண்ணுகிறான். வசனத்தை வாசிப்போமா? 2வது காரியம் அந்த 13வது வசனத்துல, உம்முடைய வழியை எனக்கு என்ன செய்யும்? அறிவியும். எனக்கு உம்முடைய வழி அறிய வேண்டும் ஆண்டவரே. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிறோமா? அவர் நமக்கு வழிகளை என்ன செய்கிறவர்? போதிக்கிறவர். வாசிங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 3:2 வசனம். பராக்கிரமசாலியையும் இல்ல மன்னிக்கணுமா, 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா. எங்கே போதனை கிடைக்கிறது? கர்த்தருடைய பர்வதத்திற்கு வரும்போது, சபைக்கு வரும்போதுதான் கர்த்தர் வழிகளை தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார்.
வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வழி தெரியறதற்கு ஜோசியக்காரனை தேடிட்டு போறான். கிளி ஜோசியக்காரன் அவன் கையில நெல்லை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு, இதுதான் உனக்கு சனி பிடிச்சிருக்கு, அதை பிடிச்சிருக்கு, நீ அங்க போ இங்க போ, மனுஷனை நார பண்ணி விடுகிறான். வழி தெரியாது. ஒருவேளை வழி தெரியாது இருந்தாலும் கர்த்தர் நம்மை சரியாய் நடத்துகிறவர். வசனத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? 42. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடவே மாட்டேன். வசனத்தில் சொல்கிறது இது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே என்ன செய்து நடத்தி, அவங்களுக்கு தெரியாத பாதை. நம்ம அநேக சமயத்துல குருடனை போலதான் காணப்படும். எந்த வழியில போகணும்னு தெரியல. அதனால தான் வசனத்துல சொல்கிறார் ஏசையா, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே என்ன செய்யுங்கள், நடவுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏசாயா 29 சொல்லும் போது, 30வது அதிகாரத்தில் சொல்லும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதில் என்ன செய்யுங்கள், நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் என்ன செய்யும், கர்த்தர் ஆலோசனை சொல்கிறவர். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனவர்களே நட்சத்திரம் என்ன செய்தது, வழி காட்டிற்று. வசனம் சொல்கிறது, ஏரோதுடைய கொட்டாரத்துக்குள்ள போந்தாங்க. ஒரே குழப்பம் பிரச்சனை ஆயிடுச்சு. வெளியே வந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் கண்டார்கள். பிள்ளை இருக்கும் இடத்திலே கொண்டு வந்து என்ன செய்தது, அது அவர்கள் நின்றது. அதை கண்டு அவர்கள் பணிந்து கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். அதுக்கு பிறகு நான் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவதூதன் ராத்திரியிலே அவர்களுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீங்கள் வந்த வழியாய் போகாதபடி வேறு வழியாய் என்ன செய்யுங்கள், போங்கள். அப்ப கர்த்தர் நடத்துகிறவர். நடக்கிறவருடைய நடை அவனாலே ஆகிறது அல்ல. கர்த்தர் தான் ஒரு மனுஷனை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தராலே நாம் நடத்தப்படுவோம். அதனால்தான் அவருடைய வழிகளை அறிய வேண்டும். அவர்கிட்ட கேட்டால் அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். 3வது காரியம் அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அங்கே இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று என்ன செய்யும். ஐயா, அதுக்கு முன்னே அவர் கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், நீ தள்ளு, நான் இவங்களை அழிச்சிடறேன், ஒரே அடியா அழித்து விடுகிறேன். ஏன்னா இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் இவர்களோடு இரேன் என்று சொன்னார், அழித்து போடுகிறேன் என்று சொன்னார். ஆனா இப்ப மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார், ஐயா இவங்க யார் தெரியுமா, உம்முடைய ஜனங்கள் என்பதை என்ன செய்யும், நினைத்தருளும். இவங்க வேற யார் ஜனம் அல்ல, உம்முடைய ஜனம். அதற்கு கர்த்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 14வது வசனத்தை வாசிங்க. மேன்மையான அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பாத்தீங்களா, ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்குமானால் கர்த்தருடைய சமூகம் நமக்கு என்ன செய்யும், முன் செல்லும், இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ 2வது காரியத்துக்குள்ள வருவோம், வாசிப்போம் வசனத்தை. 16வது வசனம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை எனக்கு கிருபை கிடைத்ததானால் எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவள் என்று விளங்கும் என்றார். இங்க வசனத்தில் சொல்கிறார், முதல்ல ஜெபித்த போது 13வது வசனத்துல உம்முடைய கண்களில்
எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று ஜெபித்தார். ஆனால் இங்க 16வது வசனத்தில் வரும்போது ஜெபம் வித்தியாசப்படுகிறது. எப்படி? எனக்கும் உமது ஜனங்களுக்கும். ஏன்னா சொல்லிட்டான் பாருங்க மோசே, இவர்கள் உம்முடைய ஜனம் என்று என்ன செய்யும், நினைத்தருளும் என்று சொன்னபடியினாலே இப்பொழுது இந்த ஜனங்களோடு கூட சேர்த்து சொல்லுகிறார், எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினாலே என்ன செய்யப்படும், அறியப்படும். நாங்கள் அறியணையா, நீர் கிருபை பாராட்டினீர், கிருபை கொடுத்தீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதினாலே அறியும்? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? முதல் காரியம் அங்க சொல்லுகிறார், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. பாத்தீங்களா, முதல் காரியம் நீர் எங்களோடு கூட வர வேண்டும். அப்ப நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், உங்களுடைய கண்களில் எங்களுக்கு என்ன கிடைத்தது, தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று. இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறான், இப்படியே பூமியின் மேல் உள்ள எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். எதினாலே? நீர் எங்களோடு கூட என்ன செய்வதினாலே, வருவதினாலே. நாங்கள் சாதாரண ஜனம் அல்ல ஐயா, நாங்கள் விசேஷித்த ஜனங்கள் என்று அறியப்பட்டதா? வாசிப்போ என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் செய்கிற ஜனம். மறுபடியும் வசனத்தில் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்ப 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதில்லை, பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறது. 22வது வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இதனாலே தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் என்று விளங்குகிறது. அந்த விசேஷித்த காரியத்தை நான் இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் செய்ததையும் நாங்கள் என்ன செய்தோம்? கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் என்ன செய்தது? கரைந்து போயிற்று. இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பூமியில வேற எங்கும் இல்லையா. யார் சொல்லுகிற சாட்சி? ராகாபினும் வேசி சொல்லுகிற சாட்சி. அவள் கேள்விப்பட்டாளா? சிவந்த சமுத்திர தண்டில தண்ணீர் என்ன செய்தது? கடலே வற்றி போயிற்று. பாசானின் ராஜாவுக்கும் எமோரியின் ராஜாவுக்கும் செய்ததை நாங்கள் என்ன செய்தோம்? கேள்விப்பட்டையா. அவளை முறியடித்த விதமெல்லாம் கர்த்தர் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்ப எங்க இருதயம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? இந்த பெண்டுலம் கிளாக்க போல ஆடிட்டு இருக்குது. டிங் டாங் டாங் இப்படிதான் ஆடிட்டு இருக்குது. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனா ஒன்று நான் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை வாசிமா, 18வது வசனமா. இல்லாவிட்டால் நீ என் கையில் கேளு. அதுக்கு அடுத்த வசனம், இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால்
நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து கேள்விப்பட்ட போது 11வது வசனம் தான் 11 தான். கேள்விப்பட்ட போது உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எப்படிப்பட்டவர்? தேவனானவர். தேவன். அவரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை. இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பாரனால் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை விசேஷப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ரெண்டாவது காரியம், அவன் சொன்ன விண்ணப்பித்த காரியத்தில் ரெண்டாவது காரியம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். 17வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். முதல் காரியம், கிருபை கிடைத்தது என்பதற்கு அடையாளம் என்ன? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறப்பா. மோசேயே, நீ வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு வந்த, யாரும் உன்னை அறியவில்லை, ஆனால் நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீ எகிப்திலிருந்து தப்பி பிழைத்து ஓடினாயே மீதியான் தேசத்திற்கு, அந்த மீதியான் தேசத்துக்கு ஓடி போனது எனக்கு தெரியும். அந்த மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இப்போ இங்கே தேவ பர்வத தண்ணிகளுக்கு வந்திருக்கிறது தெரியும். ஆயினா தான் உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறேன். மோசேயே, உனக்குள்ள இருக்க வைராக்கியம் எனக்கு தெரியும். எப்படியாயிலும் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டுமே. உன்னை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவர், ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். இயேசு சொல்லும் போது சொன்னாரே, நாத்தான் வெளி பார்த்து, பிலிப்பு உன்னை கூப்பிடுகிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே என் கண்கள் உன்னை என்ன செய்தது? கண்டது. நான் உன்னை அறிந்திருக்கேன். அப்பவே எனக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் இப்பதான் கர்த்தருக்கு தெரியும். இல்லை இல்லை, அநேக வருஷங்களுக்கு முன்பே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவர். ரெண்டாவது காரியம் அங்கே சொல்லும் போது சொல்கிறார், அவனுக்கு கிடைத்த ஒரு மேல் ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? 11வது வசனம், கர்த்தர் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல முகமுகமாய் என்ன செய்தார்? கர்த்தர் மோசையோடு பேசினதெல்லாம் எப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ், நேரடியாய் பேசுகிறவராய் காணப்பட்டார். அந்த வசனத்தில் என்னாகம 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 8வது வசனத்தில், நான் அவனுக்கு மறைபொருளாக அல்ல, பிரத்யட்சமாக. 8வது வசனம், நான் மறைபொருளாக அல்ல, நான் அவனுக்கு மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். எப்படி பேசினாரா? பிரத்யட்சமாயும் முகமுகமாயும். பக்கத்துல நின்று முகமுகமா பேசுற ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தரோடு பெற்ற ஒரு மனுஷன் உண்டானால் மோசே மட்டும்தான், வேற யாரும் இல்லை. மகிமையின் கர்த்தரை தரிசித்தான். அவனுக்கு கிடைத்த 3வது காரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அங்க சொல்லும்போது சொல்கிறான் 18வது வசனத்துல, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்யும்? காண்பித்தருளும். கர்த்தர் தம்முடைய மகிமையை அவனுக்கு என்ன செய்தார்? காண்பித்தார். கேட்டதையும் கொடுக்கிறவர், கேளாததையும் என்ன செய்கிறவர்? நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். இங்கே மோசே கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நீங்க உங்களுடைய முகத்தை எனக்கு என்ன செய்யும்? மகிமை எனக்கு காட்டும். அந்த மகிமையை கண்டாண்டு வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா மற்றொரு ராஜாவுக்கு கர்த்தர் செய்த காரியம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 3:13. கொஞ்சம் வேகமாப்பா, இன்னும் ஒரு காரியம் இருக்கு, பேசி முடிக்கணும். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உனக்கு என்ன செய்தேன்? தந்தேன். கேட்டதையும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், கேளாததையும் கொடுக்கிறவர். இனி மோசேல 3வது ஜெபம்,
வாசிப்போம். 34ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 34:9மா ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக என்ன செய்யும். பாருங்க, ஜெபம் பண்ற அவருடைய ஜெபம் எவ்வளவு நொறுக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற ஒரு ஜெபம். இங்க வசனத்தில் சொல்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் முதலாவது நீர் என்ன செய்ய வேண்டும், எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். எங்கள் நடுவில் தான் நீர் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நடுவில் எழுந்திருச்சா என்ன நடக்கும்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருக்கும்படியாகவும் தேவன் என்ன செய்தார்? நம்முடைய நடுவில் எழுந்திருக்க காரணம் என்ன? முதலாவது காரணம் அவரை பற்றும் பயம் நமக்கு இருக்கும்படியா. அடுத்தது பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக எழுந்தருள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறவராய் காணப்பட்டார். இங்கே கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் தான், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து. ஆண்டவரே, அவர் ஜெபம் பண்ணது வித்தியாசமா இருக்கும். வசனத்தை பாருங்க, 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், அவர்கள் பாவத்தை. ஆனா இப்ப இங்க என்ன ஜெபம் பண்றார் பாருங்க, 34:9 நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் தன்னையும் அதோடு கூட சேர்த்து கொண்டான். ஏன் தெரியுமா? அங்க சொல்லும் போது சொல்கிறார், ஆண்டவரே என் பெயரையும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யும், உம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடு. ஆண்டவரே, நானும் வர வேண்டாம், நானும் இவர்களோடு சேர்ந்து ஒருவன் தான் என்பதை சுட்டி காட்ட இப்போ ஜெபம் பண்றார். எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவங்களையும் என்ன செய்யும், மன்னித்து எங்களை உம்முடைய சுதந்திரமா என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். Accept us Lord as your own people. உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதுக்கு பதில் வந்தது தெரியுமா? அதுதான் பயங்கரமான ஒரு காரியம். வாசித்து நாம் முடிப்போம். 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பயங்கரமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே கிருபை கிடைக்கணும், பாவத்தை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னதற்கு கர்த்தர் சொன்னார், நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். அந்த உடன்படிக்கையில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், அதிசயத்தை செய்வேன். இரண்டாவது காரியம், உன்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய செய்கை என்ன நான் செய்ய போறேனோ அது எல்லாம் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருந்து
நான் செய்யும் காரியம் எப்படி பயங்கரமா இருக்கும்? இருக்கும். இதுதாங்க ரொம்ப அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் சொன்ன பதிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? மோசையே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த காலை வேளையில ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். மோசே ஜெபிக்கிறார், கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நாங்கள் உம்மை அறிய வேண்டாம்ப்பா. இரண்டாவது மறுபடியும் ஜெபிக்கிறார். எதற்கு? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களோடு கூட என்ன செய்யணும், வரணும், நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணணும் ஐயா. மூன்றாவது காரியம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் என்ன செய்ய வேண்டும், எழுந்தருள வேண்டும். கர்த்தருடைய பதில், மோசேயே, நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாக. தலையில தாழ்த்துவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை வேண்டும். மனுஷருடைய கிருபை தயவு பார்க்கிறோம், தேவ தயவு நமக்கு அதிகம் தேவை. ஜெபிப்போம் கர்த்தரை பார்த்து. என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவளா எங்களுக்கும் கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் உமது அடியானை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி கெஞ்சின ஒரு ஆபிரகாமின் ஜெபத்தை போல நாங்களும் செய்ய உதவி செய்யும். நீர் எங்களை விட்டு போக வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கிரும், எங்களோடு கூட இருமாண்டவர். மோசே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை இன்னும் அறிய வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் உம்மை அதிகமாய் அறியத்தக்கதான அறிவை எங்களுக்கு தாரும். இன்னும் நெருங்கி உம்மை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மறுபடியும் ஜெபித்தானே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும். காரணம், நாங்கள் விசேஷித்தல் என்று விளங்குமே. ஆமாண்டவரே, நாங்கள் விசேஷமானவர்கள் என்று இந்த ஜனம், இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறியணப்பா, இவர்கள் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனம் என்று அறியணப்பா. மோசேயிடம் மூன்றாவது ஜெபத்தில், ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளும் என்று ஜெபித்தாரே. எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை நம்முடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபித்தாரே. அப்பா, நீர் சொன்னீர், உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீரே. அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கொரோனா நாட்களில் நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆத்துமாக்களை ரட்சித்தார் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனத்தோடு நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்க எங்களோருக்கு நீ அனுக்கிரகம் செய். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.